அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை விமான நிலையத்தில் அடுத்தடுத்து 2 நாட்களில் 6 கோடி ரூபாய் மதிப்பிலான ஹைட்ரோபோனிக் கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் சக்திவேல் இணைகிறார். சக்திவேல், வணக்கம். இது பற்றிய முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். நிச்சயமாக வணக்கம் பவித்ரா. தாய்லாந்து நாட்டிலிருந்து சென்னைக்கு விமானத்தில் கடத்தி வரப்பட்ட ரூபாய் 5 கோடி மதிப்புடைய 5 கிலோ உயர் ரக ஹைட்ரோபோனிக் கஞ்சாவை சென்னை விமான நிலையத்தில் அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். விமானத்தில் கஞ்சாவை கடத்தி வந்த ஆண் பயணியை சுங்கத்துறை அதிகாரிகள் கைது செய்து தொடர்ந்து விசாரணையானது நடைபெற்று வருகிறது. சென்னை விமான நிலையத்தில் அடுத்தடுத்து 2 தினங்களில் ரூபாய் 6 கோடி மதிப்புடைய 6 கோடிக்கு கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டு கடத்தலில் ஈடுபட்ட பயணி இருவரை கைது செய்துள்ளனர். தாய்லாந்து நாட்டின் தலைநகரான பாங்காக்கில் இருந்து 2 தினங்களுக்கு முன்பு கடத்தி கொண்டு வரப்பட்ட 1 கோடி ரூபாய் மதிப்புடைய 971 கிராம் பதப்படுத்தப்பட்ட உயர் ரக ஹைட்ரோபோனிக் கஞ்சா போதைப் பொருளை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்து கடத்தி கொண்டு வந்த ஆண் பயணியிடம் விசாரணை நடத்தி வந்தனர். அந்த விசாரணையில் அவர் சர்வதேச போதை கடத்தும் கும்பலை சேர்ந்தவர் என்றும், இந்த கும்பலை சேர்ந்த மற்றொரு பயணி நேற்று விமானத்தில் தாய்லாந்து நாட்டில் இருந்து சென்னைக்கு பெருமளவு கஞ்சா கடத்தி கொண்டு வரப்படுவதாகவும் தகவல் கிடைத்தது. இதை அடுத்து சுங்கத்துறை அதிகாரிகள் முழு உஷார் நிலையில் போதைப் பொருளை கண்டுபிடிக்கக்கூடிய மோப்போ நாய் உதவியுடன் தாய்லாந்து நாட்டிலிருந்து வரும் அனைத்து விமானங்களையும் தீவிரமாக கண்காணித்து சந்தேகப்படும் பயணிகளை உடைமைகளையும் மோப்ப நாய் மூலம் பரிசோதித்தனர். இந்நிலையில் நேற்று வந்த ஒரு விமானத்தின் பயணிகளை சோதனை நடத்தினர். அப்போது ஒரு ஆண் பயணியின் உடைமைகளை மோப்ப நாய் மூலம் சோதிக்கும் போது அந்த பயணியின் உடைமைக்குள் போதைப் பொருள் இருப்பதாக செய்கையை மோப்ப நாய் காட்டியது. இதை அடுத்து அந்த பயணி வைத்திருந்த அட்டை பெட்டியை சோதித்தனர். அதனுள் மிகப்பெரிய அளவில் பதப்படுத்தப்பட்ட ஹைட்ரோபோனிக் கஞ்சாவை போதைப் பொருள் இருப்பதை கண்டுபிடித்தனர். அந்த பயணியிடம் இருந்து 5 கிலோ ஹைட்ரோபோனிக் கஞ்சாவை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்து அதன் சர்வதேச மதிப்பு சுமார் 5 கோடி ஆகும். சென்னை விமான நிலையத்தில் ஏற்கனவே பிடிப்பட்ட ரூபாய் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான ஹைட்ரோபோனிக் கஞ்சா போதைப் பொருளை கடத்தி வந்த நபரும் தற்போது ரூபாய் 5 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஹைட்ரோபோனிக் போதைப் பொருளையும் கடத்தி வந்த நபரையும் ஒரே போதை கும்பலை சேர்ந்தவர்கள் என்று விசாரணையில் தெரிய வந்தது. இதை அடுத்து சுங்கத்துறை அதிகாரிகள் 2 பேரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தொடர்ச்சியாக சென்னை விமான நிலையத்தில் அடுத்தடுத்து 2 தினங்களில் 6 கோடி ரூபாய் மதிப்புடைய 6 கிலோ உயர் ரக பதப்படுத்தப்பட்ட ஹைட்ரோபோனிக் கஞ்சா போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டு போதை கடத்தும் கும்பலை சேர்ந்த 2 இளைஞர்கள் கைது செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பவித்ரா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சக்திவேல்.